ஆரிய விஷன் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று மார்கழி மாதம் 12ஆம் நாள். இந்த நாளில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மார்கழியானது மனிதனை உயர்வழிக்கு அழைத்து செல்லும் ஒரு மாதமாகும். மார்கழி என்பது எண்ணற்ற மகத்துவங்களை நிறைந்த ஒரு அற்புதமான மாதமாகும். கிருஷ்ண பரமாத்மா கீதையில் மாதங்களில் நான் மார்கழி ஆவேன் என்று கூறியிருக்கின்றார் என்பதிலிருந்து மார்கழியின் சிறப்பை யூகித்து கொள்ளலாம். அப்படி என்றால் அது ஏன் பீடை மாதம் என்கிறார்கள் என்று சிலர் கேட்கக்கூடும். அது பீடை மாதம் அல்ல, பீடுடைய மாதம், அதாவது செல்வம் மிகுந்த மாதம் என்பதுதான் மருவி நாளளவில் பீடை மாதம் என்றாகிவிட்டது. நம் சம்பிரதாயப்படி குறிப்பிட்ட ஆடி, புரட்டாசி, மார்கழி மாதங்களில் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதில்லை. காரணம், இவை முழுக்க முழுக்க இறை வழிபாட்டுக்கு என்றே ஒதுக்கப்பட வேண்டிய மாதங்கள் ஆகும். அதிலும் மார்கழி மகத்துவம் நிறைந்தது. எனவே நம் வாழ்வை அர்த்தமுள்ளதாக்கி கொள்ள வேண்டுமானால் இம்மாதத்தில் சரணாகதி என்னும் உயர் தத்துவத்தை கடைபிடிக்க வேண்டும். மார்கழி மாதம் விரதம் இருந்து விஷ்ணுவை வழிபட்டால் தோஷங்கள் நீங்கி செல்வ செழிப்பை பெறுவர். திருமணத்தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், தொழிலில் நஷ்டம் நீங்கி லாபம் பெருகும். மார்கழி மாதங்களில் வீட்டுக்கு முன்பு கோலமிட்டால் மகாலட்சுமி வீடு தேடி வருவார் என்பது நம்பிக்கை. இதனால் பெரும்பாலானோர் மார்கழியில் கோலமிடுகின்றனர். மார்கழி மாத காற்று தோலுக்கும், வெள்ளை சிவப்பு உயிர் அணுக்களுக்கும், புற்று நோய்களுக்கும், உடல் நலத்திற்கும் மிகவும் நல்லது. இது விஞ்ஞானபூர்வமான அறிவியல் உண்மையும் கூட. மனமும் தூய்மையாகும். கோலமும் பாடலும் மனதை ஒருமைப்படுத்தி உணர்வுகளை செம்மைப்படுத்தும். கோலத்திற்கு அரிசி மாவு பொடி பயன்படுத்துவது நல்லது. சாதாரண கோலப்பொடிகளை பயன்படுத்தக்கூடாது. நிறைய தொலைத்து விட்டோம், இதையாவது இழக்காமல் அனுபவிப்போமே. வாங்க இப்போ வீடியோவிற்கு போகலாம். கனை இளங்கற்று எருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேரா கொன்னற் செல்வன் தங்காய் பனித்தலை வீல நின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென் இலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனி யானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனிதான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். இந்த பாடலின் பொருளானது, பசியால் கதறி திரியும் தங்கள் கன்றுகளை எண்ணி எருமைகள் தங்கள் மடியில் சொரியும் பாலை சிந்தியபடியே அங்கும் இங்கும் செல்கின்றன. அந்த பசுவின் மடியிலிருந்து சொரிந்த பாலானது அந்த வீட்டு வாசலிலெல்லாம் சேராக்குகிறது. அந்த அளவுக்கு விடாமல் பால் சொரியும் எருமைகளுக்கு சொந்தக்காரரான ஆயனின் தங்கையே, கொட்டுகின்ற பனி எங்கள் தலையில் விழ உன் வீட்டு தலைவாசலில் நாங்கள் காத்து நிற்கின்றோம். சீதையை கவர்ந்து சென்ற ராவணனின் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க ராமாவதாரம் எடுத்த கோமானாகிய அந்த நாராயணனின் பெருமையை பாடுகிறோம். நீயோ இன்னும் பேசாமல் இருக்கிறாய். எல்லா வீடுகளிலும் அனைவரும் எழுந்துவிட்ட பிறகும் உனக்கு மட்டும் ஏன் பேருறக்கம்? மீண்டும் நாளை திருப்பாவையில் சந்திப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம்.